ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ ஸ்கேலப் வச்சு நெக் டிசைன் கட்டிங் அண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நான் வந்து ஸ்கேலப் நிறைய டிசைன் வந்து மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து இதை கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டேன். ஓகேவா? இப்போ வந்து இதை ஃபுல்லாக நம்ம திருப்பிட்டோம். நான் வந்து இப்போ ஸ்கேலப் வச்சு தான் அந்த டிசைன் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா, இது பார்ட்ரு வந்து ஒன் சைடு பார்ட்ரு வந்து நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணிட்டோம். ஒரு சைடு மட்டும்தான் பார்ட்ரு இருந்துச்சு. அதனால் வந்து அந்த ஒன் சைடு இருக்க பார்ட்ரு வச்சு நம்ம நெக்குக்கு டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேலப்பை வந்து நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய வீடியோவில் வந்து நான் வந்து ஸ்கேலப் வரைஞ்சி கட்டிங் பண்ணி அதை தைச்சி போட்டிருக்கேன். அதனால் இது வந்து நான் அந்த கட்டிங் போடலை, ட்ரா பண்ணுறது போடலை, ஸ்டிச்சிங் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து பாட் நெக்கில் நம்ம வந்து ஸ்கேலப் வைக்க போகிறோம். ஏன்னா பார்டர் வந்து ஒரு பக்கம் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம அதை ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ ரெண்டு கார்னரையும் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஓரமும் வந்து மடித்து தைச்சிக்கலாம். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ வந்து ஸ்கேலப் வந்து ஃபுல்லாக அந்த பார்டர் ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிறத தைக்காமல் அந்த கீழே இருக்க அந்த பார்ட் மட்டும்தான் தைக்க போகிறோம். ஓகேவா? பேக் நெக்கு த்ரெட் வேறு கட் ஆகிடுச்சு, அதனால தான். ஓகே, இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து மேலே இருக்கிற பாட்டை மட்டும் தைக்காமல் இந்த ரவுண்ட் மட்டும் ஸ்டிச் போட்டுட்டு அந்த வளைவை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இதை திருப்பிட்டு கட் பண்ணி இதை திருப்பிட்டு நம்ம வந்து அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேவா? இது மேலே மட்டும் மேல் தையல் மட்டும் போட்டுட்டு அப்படியே ரவுண்டாக அந்த ஷேப் அழகாக அப்படியே அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த நெக் அழகாக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக தைச்சாச்சு. அதுக்கப்புறம் இதையும் ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்படியே ஒரு மேல் தையல் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க ஸ்கேலப் வைக்கும் போது அழகாக தெரியும். அதுக்காக தான் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு, பேக் மட்டும். இப்போது அந்த ஸ்கேலப்பை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன். அந்த பார்டரை நீட்டாக தைச்சிருந்தேன்ல, அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த நெக்குக்கு மேலே கரெக்டாக அந்த வளைவுக்கிட்ட ரெண்டுத்தையும் ஷேப்பாக கரெக்டாக ரெண்டும் ஈவனாக வச்சிடணும். வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து முன்ன பின்ன இருக்கிறதா இல்லையான்ட்டு கரெக்டாக தெரியும். அதுக்காக தான். ஓகேவா? இதை மட்டும் நல்லா கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம நேராக வச்சுக்கணும். ரெண்டு பக்கமும் வந்து கரெக்டாக ஈவனாக அழகாக வரணும். ஷேப் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி வைக்கக்கூடாது. கரெக்டாக பாருங்கள், பார்த்து வைங்க. ஓகே, அந்த ரெண்டு ஸ்கேலப்பும் ஒரே மாடலில் கரெக்டாக வரணும். எக்ஸ்ட்ரா வருது கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த கார்னரில் அழகாக தெரியாத அளவுக்கு மடித்து தைச்சிடணும். ஓகேவா? ரெண்டுத்தையும் கரெக்டாக நான் பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே அதை ஷேப்பாக தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்கேலப்பை ரவுண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா தைச்சிருவோம். அதுக்கப்புறமா கீழே ஃபினிஷிங் கொடுக்கலாம். ஓகேவா?
வீடியோ பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே அந்த ஸ்கேலப்பை நம்ம ரவுண்டாக அழகாக தைச்சிட்டு வரலாம். ஓகேவா? இப்படி ஸ்கேலப் மேலேயே பொறுமையாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே தையல் போட்டுக்கோங்க. கீழே முடிகிறப்ப அதை துணியை வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக மடித்து வைக்கணும். ஓகேவா? அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?